இன்னொன்னு எம்எஸ்சி வந்து ஹியூமர், எம்எஸ்சி ரொம்ப பணிவானவர், எல்லாம் ஓகே தான். ஆனா அவர் ஸ்டூடியோல நீங்க போயிட்டு வச்சுங்களேன், டாஸ்க் மாஸ்டர் சிங்கம் சார் அவர் அவுத்து விட்ட சிங்கம் தான். இன்னொன்னு சார் ஒரு ஸ்கோர் மாதிரி மியூசிக் ஸ்கோர் மாதிரி எழுதி கையில கொடுத்துட்டு நீ வாசினா உட்காந்து நோட்டை பார்த்துட்டு ஒரு தடவை வாசிட்டு போயிடலாம். இவர் வந்து என்னன்னா அப்படி கிடையாது, அதுக்கப்புறம் எழுதி கொண்டு வர. இது என்ன சார் புதுசா இருக்கு? ஆமா சார், இதெல்லாம் நான் கேள்விப்பட்டது இல்ல. அவர் கொஞ்சமா ரெண்டு நோட் தர வாசின்னு வரும், 2 நோட் தர வாசி, இது வாசிக்க மாட்டியா அப்படின்னு வரும். கேட்கும்போது சிரிப்பா வருது. 5 months they took. After 5 months திடீர்னு ஒரு நாளைக்கு ஸ்ரீதர் இது நீ பாருன்னு சொல்லிட்டு என்ன பண்ணாரா, முதல்ல நெஞ்சம் மறப்பதில்லை அது நினைவை இழப்பதில்லைன்னு ஏற்கனவே இருக்கிற மட்டி ஒண்ணு. What is why he accepted that? No, I understand there is a difference in terms of on the tempo டக்குன்னு இதுனே வராரு. ஏன் நெஞ்சம் மறப்பதில்லைன்னா மறக்கவே மறக்காதான். ஏன் அப்படின்னா 2 நாள் மறக்காது இல்ல, 2 வருஷம் மறக்காது இல்லையா, ஒரு ஜென்மம் மறக்காம போன ஜென்மத்துல இந்த ஜென்மம் வரைக்கும் மறக்க மாட்டேன். அந்த லாக காமிக்கிறதுக்கு, அந்த லாக காமிக்கிறது தான். அதனால என்ன பண்றாங்க, முதல்ல பியூட்டிஃபுல் அது கொடுத்தாரு. அந்த ஒரு அம்மிங்க முதல்ல ஆண்டிங்க அந்த தாமரைன்னு ஒரு வரும், தாமரை மலரில் இதழினை எடுத்து தனியே வைத்திருந்தேன். இந்த லிரிக்ஸ்ல என்ன சார் வேல்யூ இருக்கு? திஸ் லிரிக்ஸ் ஹஸ் காட் நோ வேல்யூ at all. The lotus flower has been kept separately. It's not manufactured. Music is not manufactured. It has to flow from the heart. அதுதான் எம்எஸ்சி ஓட என்னைக்கு அது டிஜிட்டலைஸ், அதுக்கு அப்புறம் கம்ப்யூட்டர், அப்புறம் உட்கார்ந்து லூப் இதெல்லாம் சொல்றாங்க பாத்தீங்களா. see all these things are fine. எம்எஸ்சி ஒரு வார்த்தை சொல்வாரு, எல்லாமே ஓகேப்பா, வசதி வந்து அசதி வந்துரும்னுவாரு. சம வேர்ட் சார், ரொம்ப நல்ல வந்து அசதி வந்துருப்பா. சார் இன்னொரு क्वेश्चन நான் உங்ககிட்ட கேட்கணும், மறந்து போறதுக்கு முன்னாடி கேட்கறேன், எனக்கு மறந்து போயிடும். எம்எஸ்வி சார் அவருடைய என்டையர் லைஃப்ல ஏதாவது ஒரு டியூனை போட்டுட்டு இதுக்கு நீங்க பாட்டு எழுதிங்கன்னு கொடுத்துருக்காரு. நான் இவ்வளவு நேரம் எம்எஸ்வி சார் ரொம்ப புகழ்ந்தேன். ஃபார் த ஃபர்ஸ்ட் டைம் நான் சொல்றேன், நீங்க எவ்வளோ ஒரு ஆராய்ச்சி பண்ணிருக்கீங்க சார். நிஜமா சொல்றேன், இந்த 40 yearsல யூ ஸ்பெண்ட் a lot of time in identifying these things. சார் இந்த ரெக்கார்டிங்கை பற்றி நிறைய விஷயம் சொல்கிறீங்க. இஃப் யூ ஹாவ் டு சம்மரைஸ் ஒன் சாங் ஆர் இஃப் யூ ஹாவ் டு சே ஒன் சாங், த எபிடோம் ஆஃப் ரெக்கார்டிங் எம்எஸ்வி மெல்லிசை மன்னரோடைய அந்த சகாப்தத்தில் எந்த பாட்டை சொல்லுவீங்க? எங்கே நிம்மதி தான் சார். ஏன்னா நான் இப்போ கூட மனசுல இமேஜின் பண்றது, எனக்கு ஒரு டைம் மிஷின் கிடைச்சதுன்னு வச்சுக்கோங்களேன், திருப்பி உட்காந்து அந்த எங்கே நிம்மதி நடக்கிற சமயத்தில் அவர் எப்படி இருந்திருப்பாரு. would have been like என்ன ஒரு ரெட் ஹாட் அயன் ஜம்பிங் அப் அண்ட் டவுன். சார் இன்னொன்று ஹியூமர், எம்எஸ்சி ரொம்ப பணிவானவர், எல்லாம் ஓகே தான். ஆனா அவர் ஸ்டூடியோல நீங்க போயிட்டு வச்சுங்களேன், டாஸ்க் மாஸ்டர் சிங்கம் சார் அவர் அவுத்து விட்ட சிங்கம் தான். கண்ட்ரோல் பண்ண முடியாது. பிகாஸ் அவருக்கு வந்து அவருடைய அவுட்புட் வர வரைக்கும் சார் இட்ஸ் வெரி டிஃபிகல்ட் டு வொர்க் வித் எம்எஸ்சி. யூ கேன் பி a fan of MSc, you can never be a player to him. பிளேயரா இருந்தீங்கன்னா அவ்வளவுதான். உங்களால unless you are really super talented, very difficult to manage with him. because number 1 இன்னொன்னு சார், ஒரு ஸ்கோர் மாதிரி மியூசிக் ஸ்கோர் மாதிரி எழுதி கையில கொடுத்துட்டு நீ வாசினா உட்காந்து நோட்டை பார்த்துட்டு ஒரு தடவை வாசிட்டு போயிடலாம். இவர் வந்து என்னன்னா அப்படி கிடையாது, எதுவுமே அன்பிரிப்பேர்டா வருவார். அங்க ஸ்பாட்ல கம்போஸ் பண்ணது எடுத்துன்னு வந்து ரெக்கார்டிங் பண்ற சமயத்துல ஸ்பாட்ல அப்படியே எடுத்து முதல்ல ஒரு வாசிட்டு வாசின்னுவார். நோட் எழுதிக்கிற சார், அந்த வரையதெல்லாம் டிராயிங் எல்லாம் போடாதன்னுவார், முதல்ல வாசின்னுவார். ஏன் அப்படின்னுவாருன்னா, நீ முதல்ல வாசிக்கிறது நல்லா இருக்கான்னு நான் பார்த்துட்டு, இல்லன்னா நான் மாத்திடுவேன், அதுக்கப்புறம் எழுதி கொண்டு வர. இது என்ன சார் புதுசா இருக்கு? ஆமா சார், இதெல்லாம் நான் கேள்விப்பட்டது இல்ல. அவர் கடைசி வரைக்கும் மாத்தினே இருப்பார். கடைசி வரைக்கும் நீங்க பாருங்க, வாணி ஜெயராம், எஸ்பிபி எல்லாருமே பேச கடைசி வரைக்கும் இம்ப்ரூவைஸ் பண்ணிட்டே இருப்பார். சோ அவர் எதுக்கு நான் நோட்ஸ் எழுதாதான் சொல்ல மாட்டாரு. முதல்ல நான் கொடுத்ததை நீ வாசிச்சு அவர் காதுல கேட்டு அவர் முதல்ல ஃபீல் பண்ணி அது நல்லா இருக்கான்னு, இல்லன்னா அடிச்சிருவார். மேக் சென்ஸ். அதனால நீ உட்காந்து திருப்பி எழுதாத, நான் முதல்ல சொல்றதை நீ வாசி. அவன் என்னன்னா, எனக்கு நோட்ல எழுதாம நான் எப்படி வாசிக்க முடியும்? நான் வாசிக்கிற கம்போஸ் கிரியேட்டர், நான் நீ சொன்னது அப்படியே காதுல வாங்கி உள்ள வாங்கி வாசிக்க முடியாது இல்ல. சரி நான் சொல்றேன், கொஞ்சம் கொஞ்சமா 2 நோட் தர வாசின்னு வரும், 2 நோட் தர வாசி, இது வாசிக்க மாட்டியா அப்படின்னு வரும். கேட்கும்போது சிரிப்பா வருது. அண்ட் சார் பயங்கர கலாட்டா, பட் எங்கே நிம்மதி இஸ் தி ஒன் சாங் தட் ரியலி இன் யுவர் வியூ இட் இஸ் தி எபிடோம் ஆஃப் எம்எஸ்சியே சொன்னது வந்து இன்னொரு இந்த எல்லோரும் நல்ல மாடல். சார் அதுவும் he said that he has taken a lot of time for composing. பிளஸ் இன்னொன்னு வந்து அவருடைய கம்போசிங் பாத்தீங்கன்னா நெஞ்சம் மறப்பதில்லை, நெஞ்சம் மறப்பது
அந்த பாட்டுல அவருக்கு ஆக்சுவலா டு பி வெரி ஆனஸ்ட் அந்த டியூன் வந்து அவர் ஏற்கனவே 1000 போட்டார் சார். நெஞ்சம் மறப்பதில்லை இன்னொரு கைகளிலே நெஞ்சம் மறப்பதில்லை ரெண்டு ஒண்ணுதான். ஆவி சாங்னு சொன்னாதான் மக்களுக்கு புரியும். ஆமா என்ன ஆரவார பேய்கள் மாதிரி. ஆமா என்ன இதே இந்த பாட்டுல அவருக்கு ஒண்ணுமே கிடையாது. இந்த பாட்டு ஏற்கனவே இருக்கிற டியூன் தான். ஸ்ரீதர் ஆனா என்னன்னா எனக்கு பிடிக்கல ரிஜெக்ட் பண்ணினா 5 மாசமா 5 months 5 months they took. என்ன சார் after 5 months திடீர்னு ஒரு நாளைக்கு ஸ்ரீதர் இது நீ பாருன்னு சொல்லிட்டு என்ன பண்ணானா முதல்ல நெஞ்சம் மறப்பதில்லை அது நினைவை இழப்பதில்லைன்னு ஏற்கனவே இருக்கிற மட்டி வந்து நெஞ்சம் மறப்பதில்லை எழுதாராம். எனக்கு இதான் ஓணும். that no I understand there is a difference in terms of on the tempo டக்குன்னு இழுத்துனே வராரு. ஏன் நெஞ்சம் மறப்பதில்லைன்னா மறக்கவே மறக்காதான். ஏன் அப்படின்னா 2 நாள் மறக்காது இல்ல 2 வருஷம் மறக்காது இல்லையா, ஒரு ஜென்மம் மறக்காம போன ஜென்மத்துல இந்த ஜென்மம் வரைக்கும் மறக்க மாட்டேன். அந்த லாக காமிக்கிறது தான். அதனால என்ன பண்றாரு முதல்ல அது கொடுத்தாரு அந்த ஒரு அம்மிங்க முதல்ல ஹாண்டிங்கா என்னது தாமரைன்னு ஒரு வரும். தாமரை மலரில் இதழினை எடுத்து தனியே வைத்திருந்தேன். இந்த லிரிக்ஸ்ல என்ன சார் வேல்யூ இருக்கு? திஸ் லிரிக்ஸ் ஹஸ் காட் நோ வேல்யூ அட் ஆல். The lotus flower has been kept separately. ஒரு தடவை யூடியூப்ல ஒருத்தர் இருந்தான். உன்னிடத்தில் என்னை கொடுத்தேன் உன்னை உள்ளமெங்கும் அள்ளி தெளித்ததுக்கு ஐ ஸ்ப்ரிங்கிள்ட் யூ இன் மை ஹார்ட். இப்ப நீங்க சொன்னதை வெர்பாட்டிமா இங்கிலீஷ்ல டிரான்ஸ்லேட் பண்ணி பார்த்தேன். தாமரை மலரில் மனதினை எடுத்து தனியே வைத்திருந்தேன் அப்படின்னா இது ஆக்சுவலா டு பி வெரி ஆனஸ்ட் லிரிக்ஸ். ஆனா இது மீனிங்ஃபுல்லா இமேஜ் ஆக்கினார். எப்படின்னா தாமரை மலர் இதயம்ங்கிறது எப்படி இருக்கும்? தாமரை தானே. கரெக்ட். தாமரை மலரில் மனதினை எடுத்து தனியே வைத்திருந்தேன். தனியே வைத்திருந்தேன் இல்ல தனியே வைத்திருந்தேன் ஒரு அப்படி இல்ல தூக்கம் இல்லை அப்படி இல்ல தனியே வைத்திருந்தேன் அப்படின்னா என்ன சொன்னா யோ போன ஜென்மத்துல நான் எங்க அப்பா எங்க அம்மா அது இது எல்லாத்தையும் மறந்துட்டேன். உன்னுடைய நினைவு ஒண்டி என்னுடைய மனசுல போன ஜென்மத்திலே இந்த ஜென்மம் வரைக்கும் கேரி பண்ணிட்டு இருக்கிறையாங்கிறது தான். Can I say one more thing? கொஞ்சம் இன்டெலெக்சுவலா இருக்கும். இந்த தாமரைங்கிறது ஒரு அட்டாச்டு டிட்டாச்மெண்ட்டுக்கு சொல்றது. இப்ப நீங்க சொன்ன இந்த நோட்லாம் பாருங்க, ஒட்டுது ஒட்டல பாத்தீங்களா? ஒட்டுது ஒட்டல வந்து 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 அப்படியே 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 வந்து போறது. சார் நான் எனக்கு உண்மையிலேயே வருத்தம் சார். மெல்லிசை மன்னர்னு சொன்னதோட நான் மறுபடியும் ரிப்பீட் பண்றேன், அவரை மெல்லிசை சக்கரவர்த்தின்னு டிஃபைன் பண்ணியிருந்தாங்கன்னா இட் வில் பி ஆப்ட். எனக்கு இன்னொன்று என்னன்னா, நிறைய பேர் நிறைய இசையமைப்பாளரை பார்த்து இன்ஸ்பயர் ஆகி வாசிக்கிறாங்க. இந்த ஜென்சி கிட்ஸ் இப்போ இருக்கிற இந்த ஜெனரேஷன் ஆஃப் கிட்ஸ் ஒரு பெரிய டைம் அவுட் எடுக்கணும். எடுத்துட்டு இந்த பழைய பாடல்கள் எம்.எஸ். விஸ்வநாதன் அவர்கள் இசையமைச்ச பாடல்கள் எல்லாம் கேட்டதுக்கு அப்புறம் அவங்களுக்கு ஒரு புது இசை அவருடைய இன்ஸ்பிரேஷன்ல இருந்து வரும். அது பண்ணணும் சார் நிச்சயமா. இந்த சாங்ஸ் எல்லாம் நிச்சயமா வந்து இட் இஸ் ஆல் டைம் கிரேட் சாங்ஸ். இன்ஃபேக்ட் அதுல என்ன அப்படின்னா மறுபடியும் உட்காந்து சார் ஒண்ணு சார், அதாவது அந்த மியூசிக் இவங்க பார்த்தா மியூசிக் இஸ் an art. ஒரு ரோஜா மலர்றதுன்னா நீங்க ரோஜா வந்து ஒரு பிளாஸ்டிக்லயோ இல்லைன்னா ஒரு ஃபைபர்லயோ நீங்க ஒரு ரோஜாவை கிரியேட் பண்ணிடலாம், அப்படியே ரோஜா மாதிரியே இருக்கும். ஆனா இந்த ஃப்ராக்ரன்ஸ் யூ கான்ட் கிரியேட், நேச்சுரலி இட் வில் கம். அதே மாதிரி மியூசிக்ங்கிறது இட்ஸ் an art, it has to come naturally. அப்போ நீங்க என்னன்னா இவங்க மாதிரி பண்ண மாதிரி உட்காந்து 4 பேர் உட்காந்து டிஸ்கஸ் பண்ணி உட்காந்து கம்போஸ் பண்ணணும். இன்னொன்று நேச்சுரலா நீங்க வந்து ஒரு லூப்ல இங்கே ஒன்று நான் ஒரு லூப் ஒன்று இங்கே எடுக்கிறேன், அங்க ஒரு லூப் எடுக்கிறேன். இட்ஸ் நாட் மேனுஃபேக்சரிங். மியூசிக் இஸ் நாட் மேனுஃபேக்சரிங், இட் ஹஸ் டு ஃப்ளோ ஃப்ரம் தி ஹார்ட். அதுதான் எம்எஸ்வியோட எப்போ என்னைக்கு அந்த டிஜிட்டலைஸ் அதுக்கப்புறம் கம்ப்யூட்டர் அப்புறம் உட்காந்து லூப் இதெல்லாம் சொல்றாங்க பாத்தீங்களா. சரி, ஆல் திஸ் திங்ஸ் ஆர் ஃபைன். எம்எஸ்வி ஒரு வார்த்தை சொல்வார், எல்லாமே ஓகேப்பா, வசதி வந்தா அசதி வந்துரும்னு. சம வேர்டு சார், ரொம்ப ரொம்ப நல்ல வேர்டு. அசதி வந்துரும் பா சார். இன்னொரு क्वेश्चन நான் உங்ககிட்ட கேட்கணும், மறந்து போறதுக்கு முன்னாடி கேட்றேன், எனக்கு மறந்து போயிடும். எம்எஸ்வி சார் அவருடைய என்டையர் லைஃப்ல ஏதாவது ஒரு டியூனை போட்டுட்டு இதுக்கு நீங்க பாட்டு எழுதிக்கீங்கன்னு கொடுத்துருக்காரா? நிறைய டியூன் அதாவது அவரோட ஸ்டைல் அப்படின்னா இல்ல பாட்டுக்கு தான் டியூன் போடுவாருங்கிறது நமக்கு தெரியும் சார்.
பாட்டுக்கு தான் டியூன் போடுறது இல்ல, அந்த MSC சிச்சுவேஷனுக்கு பொறுத்தவரைக்கும் இல்ல. எம்எஸ்சி பொறுத்த வரைக்கும் ரெண்டுமே உண்டு. அதாவது எப்படின்னா ஆரம்ப காலத்துல டியூன் எழுதி அவங்க வந்து பாட்டை போடுவாங்க. என்ன இது வந்து கவிஞர்களுக்குலாம், எஸ்பெஷலி கண்ணதாசனுக்குலாம் நிறைய கவிஞர்களுக்கு பிரச்சனை சார். நீங்க டியூன் போட்டு பாட்டீங்கன்னா அவங்க வந்து ஒரு சிக்குவாங்க. அவங்களுக்கு அந்த சந்தத்து உள்ள சில வார்த்தைகள் எல்லாம் வேணும். ஆனா அந்த டைம் இந்த இதுல வைக்கும் டைமிங்ல வைக்க முடியாதுன்னு சொல்லிட்டு நெடில் குறில் எல்லாம் மாறும். நெடில் குறியில் ஒன்று இல்ல, உங்களுக்கு பல சந்தங்களே மாறிடும். வந்துடும். அதனால என்னன்னா கண்ணதாசன் வந்து என்ன ஒரு தடவை மாலையிட்ட மங்கன்னு ஒரு படம் எடுத்தாரு 1957. 10 பாட்டு நான் எழுதின பாட்டுக்கு தான் டியூன் பண்ணோம். அது ஓகேன்னா நான் உன்னை மியூசிக் டைரக்டரா வைக்கிறேன். நான் எம்எஸ்சி ஓகே. அன்னம் போல பெண் இருக்கு, ஆசை கொண்ட மனம் இருக்கு, அவரை மட்டும் ஏனோ இன்னும் காணே, நான் அவரை மட்டும் ஏனோ இன்னும் காணே. நான் இல்லன்னா நீ மியூசிக் டைரக்டர் கிடையாது. எனக்கு கேவி மாதம் போறதுக்கு ரெடியா இருக்கிற நான் போட்டு ஓகே சரி கொண்டான்னு சொல்லிட்டு உட்காந்து 10 பாட்டு மாலையிட்ட மங்கல அவர் எழுதினது தான் டியூன் போட்டு. ஓகே. ஆனா இதுல என்ன ஒரே பிரச்சனைனா இந்த கவிஞர்கள்ட்ட நீங்க டியூனை கொடுத்தீங்கன்னு வச்சுங்களேன், அவங்களுக்கு ஒரு மீட்டர்ல வாட்டிங்கன்னா மீட்டர்லயே ஓடிட்டு இருப்பாங்க. உதாரணமா காலங்களில் அவள் வசந்தம், கலைகளிலே அவள் ஓவியம், மாதங்களில் அவள் பறவைகளில் அவள் மணிப்புறா, பறவைகளில் அவள் மணிப்புறா, அப்படியே பாடல்களில் அவள் தாலாட்டு, அந்த வேரியேஷன்களிலே எல்லாத்தையும் நீங்க இப்படி அந்த ஒரு லைன் உள்ள நீங்க எப்படி வேணா போடலாம். அதான் எம்எஸ்சி சொல்லுவாரு, ஒரே சந்தத்துக்கு நான் எத்தனை பெயிண்ட் அடிச்சிருக்கேன் பாத்தியா அப்படின்னு. ஆனா அந்த மோனோட்டனி வந்துடும் அப்புறம். அதனால எம்எஸ்சி பொறுத்த வரைக்கும் என்னன்னா அந்த மோனோட்டனியை பிரேக்கப் பண்றதுக்கு அவர் வித்தியாசமா சந்தங்களை கொடுப்பாரு. ஒரு துள்ளல் பாட்டு வேணும் சார் எனக்கு, சின்ன யங்ஸ்டர்ஸ் ஆடுறாங்க சார், ஜெய்சங்கரோ லட்சுமி ஆடுறாங்க, துள்ளல் பாட்டு எனக்கு வேணும். அங்கம் போது இங்க வேணும், எங்கேயும் ஜம்ப் பண்றாரு. ஒரு ஆக்டிவே ஜம்ப் பண்றாரு. ஆமா, ஒரு ஆக்டிவ் ஜம்ப் பண்றாரு. சோ உன்னை தொடுவது இனியது, உன்னை தொடுவது இனியது, நான் சொல்லி தருவது புரியது. சோ இந்த மாதிரி வித்தியாச சந்தங்கள்லாம் உங்களுக்கு மியூசிக் டைரக்டர் கிரியேட் பண்ணாதான் வரும். இன்னொன்னு மியூசிக் டைரக்டர்ங்கிறதுக்காக சந்தம் வந்துடாது சார். அது எம்எஸ்சிக்கு ஒண்டிதான் அந்த ஸ்ட்ரென்த். அதாவது ஒரு ராகம் வந்து யார் வேணா போட்டுடலாம் சார். 2 லட்சம் ராகம் இருக்கு இன்னைக்கு. புக்கு வாங்கினீங்கன்னா ஒரு புக்கு பேர்ல போட்டீங்கன்னா இந்த ஸ்வரம் போட்டா இந்த ராகம், அந்த ஸ்வரம் போட்டா ரெடிமேடு. இந்த இது மாதிரி சொல்றது ரெடி வெத்த குழம்பு, ரெடி சாம்பார் ராகத்தை வாங்கி நீங்க ஃபில்அப் பண்ணி போட்டுடலாம். சந்தம் பிடிக்கணும். இந்த மீட்டர் மேட்டர் மெலடின்னு வரும். அதுல மெலடிங்கிறது நோட்ஸ், மேட்டர்ங்கிறது லிரிக்ஸ், மீட்டர் தான் கஷ்டம். போடுப்பா லிரிக்ஸ் பார்த்து எழுது பண்ணுவார். எழுதுப்பா அப்படின்னு. That is where the real difficulties. இதுல என்னன்னா அதுக்காக அவர் சொல்றதும் கிடையாது. அவர் எம்எஸ்சி நான் டியூன் கொடுத்து தான் எழுதணும் இல்ல, எங்க பண்ணுவார் அப்படின்னா ஒரு சாங் வந்து அந்த சுச்சுவேஷனுக்கு ரொம்ப ஹெவியான சுச்சுவேஷன், அந்த படத்தோட கருவை சொல்றது அந்த பாட்டு அப்படின்னா நீ எழுதிருண்டுவார். நீ எழுதிருப்பா நான் போட்டு. பியூட்டிஃபுல் சார். உள்ளம் வா, உள்ளம் என்பது ஆமை, உள்ளம் அப்படியே உள்ள இருந்து வருது, உள்ள வராரு பாருங்க. உள்ளம் என்பது ஆமை. ஆக்சுவலா நீங்க பாடும்போது வாசிக்கும் போது எனக்கு அப்படியே உடம்பு ஃபுல்லா சிலிர்த்தது. உண்மை என்பது ஊமை. பண்ணிக்கலாம் எல்லாம் போட்டு நீங்க பட்டன் தட்டினீங்கன்னா கடன்னு பாடும். இதெல்லாம் ஈஸியா ஆயிடுச்சு இன்னைக்கு மியூசிக். அதை பத்தி ஓப்பனா ஒத்துக்கிறாங்க மியூசிக் டைரக்டர்ஸும். இப்போ நீங்க சொல்றதெல்லாம் இவ்வளோ உட்காந்து யோசிச்சு இந்த பர்டிகுலர் ஆக்டிவ் ஜம்ப் பண்ணணும், பிகாஸ் அந்த சிச்சுவேஷன் டிமாண்ட் பண்ணுது, இந்த மாதிரி வந்து செமிடோனை வந்து நம்ம இப்படி யூஸ் பண்ணணும், இதுக்கு அடுத்த சீக்கு போகணும், இதெல்லாம் யாருமே யோசிச்சு கூட பார்த்திருக்க மாட்டாங்க. இப்போ நீங்க சொன்னதுக்கு அப்புறம் தான் நாங்களே யோசிக்கிறோம் சார். அவரோட காலத்துல ஐ அம் கிவிங் யூ ஃபுல் கிரெடிட். ஆமா தட்ஸ் ஓகே சார். அதாவது நான் இதுக்கெல்லாமே எல்லாத்துக்குமே காரணம் வந்து டு பி வெரி ஹானஸ்ட், என்னுடைய பேஷன். உங்களுக்கு ரொம்ப பேஷன் இருக்கு, நீங்க என்ன எதிர்பார்க்கீங்களோ அந்த இன்ஃபர்மேஷன் உங்களை தேடி வரும் தான் நான். இன்னொன்னு நான் என்ன மாதிரி எவ்வளவோ எம்எஸ்சியோட
கோடானு கோடி ரசிகர்கள் இருக்காங்க. இல்ல நான் அதை மறுக்கல. அவங்கள ஆனா ஒண்ணு என்னன்னா அவங்களுக்கு இதெல்லாம் தெரியல அப்படின்னு சொன்னா உங்களுக்கு பொறுத்த வரைக்கும் ஒண்ணுதான், அது சாப்பாடு நல்லா இருக்கு அப்படிங்கிறதுக்கு சமையல் தெரியணும்னு அவசியம் கிடையாது. அப்சல்யூட்லி. ஓகேவா, ரசிச்சா போதும். சார் நான் MSC ரசிகன். என்ன சொல்லுவாருன்னா, யோ நீ வந்து என்னோட பாட்டெல்லாம் ஆராய்ச்சி பண்றதுக்கு இல்ல, என்ன பாட்டு உனக்கு நீ நல்லா ரசிச்சு கேட்கணும்னு நான் போடுறேன் என்ன. சோ அவருக்கு முதல்ல நான் சொல்ல வர்றது என்னன்னா, ஒரு ரசிகனா இருக்கிறவனுக்கு எல்லாமே தெரிஞ்சுக்கணும்னு அவசியம் கிடையாது. ஆனால் இவ்வளவு நாளா நான் எதற்காக ரசிச்சேங்கிறது இது ஒரு காரணமா இருக்குமோ அப்படின்னு ஒரு இது இருந்துச்சுன்னா அதுவே எனக்கு ஒரு பெரிய சந்தோஷம். நான் அப்படி பார்க்கல. நான் எப்படி பார்க்கறேன்னா, there is a difference between knowing the path and walking through the path. எக்ஸாக்ட்லி. You have walked through that path and நீங்க இப்போ ஒரு புது கோணத்தை இன்னைக்கு நேயர்களுக்கு சொல்றீங்க. எனக்கு என்ன சந்தோஷமா இருக்குன்னா, இப்படிலாம் யோசிச்சிருக்காங்க நம்ம இசையமைப்பாளர்கள். இதெல்லாம் இத்தனை வருஷம் நம்ம தெரியாம இருந்திருக்கோமே. இன்னைக்கு சொல்லி தான் எனக்கு நிறைய விஷயங்கள் இப்போ நான் அந்த டான்ஜென்ட்லயே யோசிக்கிறேன். அதாவது சங்கீதத்துக்கும் சார் நல்ல காலம் கெட்ட காலம்னு இருக்கு. அது 1960s பாத்தீங்கன்னா உலகத்துல எல்லா இடத்துலயுமே பாத்தீங்கன்னா நல்லா சங்கீதம் இருந்தது. MSC ஒண்டி தான் இந்த மாதிரி, அதாவது இந்த வார்த்தை இசையலாம். மத்த யார் மியூசிக் டைரக்டர் எல்லாம் அவங்க எல்லாம் பேசுனது கிடையாது. ஆனா அவங்களும் நல்ல மெலடி போட்டிருக்காங்க. சி ஐம் நாட் சேயிங், நான் எதுக்கு சொல்ல வரேன்னா, அவரோட கான்செப்ட் அவர் கன்சிஸ்டன்டா பண்ணிருக்காரு. இன்னொன்னு என்னன்னா, இப்போ உங்களுக்கு ஒரு உதாரணமா நான் MSC எப்படி கம்பேர் பண்ணுவேன்னா, MSC வந்து ஒரு தஞ்சாவூர் கோபுரம் சார். என்னன்னா உங்களுக்கு காஞ்சிபுரத்துல கோயில் இருக்கு, திருவண்ணாமலையில கோயில் இருக்கு, சிதம்பரத்துல கோயில் இருக்கு. எல்லா கோபுரமும் ஒரே ஸ்டைல்ல இருக்கும். கரெக்ட். ஆனா தஞ்சாவூர் கோபுரம் வந்து தனி ஸ்டைல்ல இருக்கு. அதுவும் கோயில் இதுவும் கோயில் தான். நம்ம எந்த கோயிலுக்கு வர சொல்லல. அந்த கோபுரத்தோட ஆர்கிடெக்சர் எவ்ரிதிங் இஸ் டிஃபரண்ட். சோ திஸ் மேன்ஸ் ஆர்கிடெக்சர் ஆஃப் மியூசிக் இஸ் கம்ப்ளீட்லி டிஃபரண்ட் ஃப்ரம் அதர்ஸ். சார் எனக்கு மறுபடியும் சொல்றேன், ஐ அம் நாட் ஈவன் ஆஸ்கிங் த கரண்ட் ஜெனரேஷன் டு பிகம் MSV. தே கேன் ஸ்டாண்ட் இன் த ஷேடோஸ் ஆஃப் MSV. எக்ஸாக்ட்லி. தட் இஸ் மை ஒன்லி தாட். எக்ஸாக்ட்லி. இந்த மாதிரி ஒரு லிரிக்ஸ் புரிஞ்சுக்கிட்டு அதுக்கு தகுந்த மாதிரி ஒரு சுச்சுவேஷனை புரிஞ்சுக்கிட்டு அந்த மூடு கிரியேட் பண்றதுக்கு அவங்களால மனசுல என்ன முயற்சி பண்ணலாம். ரொம்ப அழகா சொன்னீங்க சார். MSV சார், இஃப் யூ ஹேவ் டு டிஃபைன் இன் கப்புள் ஆஃப் வேர்ட்ஸ் ஆர் இன் ஒன் வேர்ட், ஹவ் வில் யூ டிஃபைன் ஹிம்? MSC நான் எப்படி சொல்லுவேன்னா, MSC வந்து ஒரு காப்பியில இருக்கிற சக்கரைன்னு சொல்லுவேன். ஓகே. அதாவது எப்படி சினிமால 3 விஷயம் சேர்த்து சொன்னல, இயலிசை நாடகம் சொன்னல. ஆமா. டிராமா, லிட்டரேச்சர் அண்ட் மியூசிக். இதுல வந்து உங்களுக்கு காஃபில இதே மாதிரி 3 இன்கிரிடியன்ட்ஸ் இருக்கும். டிகாக்ஷன், மில்க், சுகர். நான் சக்கரை போடாம காஃபி சாப்பிடுவேன்னா பாயசம் வச்சுக்கோங்க. பாயசத்துக்கு சக்கரை போடாம பாயசம் சாப்பிட முடியாது. எனிதிங். சோ ஒரு காஃபில உங்களுக்கு என்ன தெரியும்? காஃபில தெரியுது, you will know only the decoction and the milk. You will not see the sugar. ஆனா அது தன்னை மறைச்சுக்கிட்டு பாலையும் டிகாஷனையும் உங்களை குடிக்க வைக்கிறது. அதே மாதிரி MSC வந்து தன்னை மறைச்சுக்கிட்டு, லிரிக்ஸ் உள்ள தன்னை மறைச்சுக்கிட்டு, ஆக்டிங் உள்ள தன்னை மறைச்சுக்கிட்டு அவங்கள இது பண்ணிருக்காரு. இது வந்து ரொம்ப கஷ்டமான விஷயம் சார். ஏன்னா அவர் இந்த மாதிரி டீப்பா பண்ணி இவ்வளவு நல்லா பண்ணதுனால தான் அவங்க நடிக்கிறது, அவங்க சூப்பரா நடிக்கிறாங்க, அவங்க சூப்பரா பாடுறாங்க, அவங்க சூப்பரா இது பண்றாங்க அப்படின்னு நம்ம சூப்பரான லிரிக்ஸ் இருக்குன்னு சொல்றோம். அந்த லிரிக்ஸுக்கு இம்ப்ரெக்னேட் பண்ணி லைஃப் கொடுத்தது காஃபில எப்படி சுகர் இனிப்பை கொடுக்குதோ அதே மாதிரி இவரோட மியூசிக் தான் அந்த லிரிக்ஸோட வேல்யூ கொடுக்குறது. ஸோ இட்ஸ் நாட் ஒன்லி பிகாஸ் ஆஃப் த லிரிக்ஸ். குட் லிரிக்ஸ் தேவையோட ரிட்டன். நான் சொல்றது நல்ல பால், அதுக்காக நீங்க வந்து சக்கரை போட்டுட்டு திரிஞ்ச பாலை போட்டா காஃபி நல்லா இருக்குமா? சக்கரையும் சாப்பிட முடியாது. சக்கரையே ஆமா. சோ அதனால சக்கரையும் தனியா சாப்பிட முடியாது. சோ பிளெண்டா வராரு. ஆனா பிளெண்டா வச்ச அன்பார்ச்சுனேட்லி MSC இஸ் நாட் சீன். அதனால எல்லாரும் என்ன நினைச்சுக்கிறாங்கன்னா, ஒரு லிரிக்ஸ் ரைட்டர்னால தான் அந்த பாட்டு ஹிட் ஆச்சு, இல்லைன்னா ஒரு நடிகர்னால தான் அந்த பாட்டு ஹிட் ஆச்சு அப்படின்னு நினைக்கிறாங்க. அது கிடையவே கிடையாது. 3 பேருடைய காம்பினேஷன். நான் சொல்றது எப்போதுமே ஈக்குவலேட்டரல் ட்ரையாங்கிள். ஒரு ஆக்டிங், ஒரு லிரிக்ஸ், ஒரு மியூசிக், அதாவது சமபக்கம் முக்கோணம், ஈக்குவலேட்டரல் ட்ரையாங்கிள். ஈச் அண்ட் எவ்ரிதிங் வில் பேலன்ஸ் தி அதர். கரெக்ட். ட்ரையாங்கிள் கொண்டகா முட்டகான்னு போச்சுன்னா உங்களுக்கு அந்த மாதிரி தான். அப்படிதான் இந்த காலத்து படம். ஒன் எய்தர் மியூசிக் டாமினேட்ஸ் ஆர் ஆக்டிங் டாமினேட்ஸ் ஆர் சம்டைம்ஸ் லிரிக்ஸ் டாமினேட்ஸ். இப்போலாம் படம் ரிலீஸ் பண்ணும்போது மியூசிக்கல் பைனே போட்டுறாங்க. ஆமா. சோ அப்படிதான் அட்வர்டைஸ்மென்ட் நடக்குது. சோ அதனால வந்து MSC ஒரு வார்த்தையில டிஸ்கிரைப் பண்ணா, சந்தானா டாக்ஸ் நேயர்களுக்காக சொல்றேன், இன் ஒன் வேர்ட் நீங்க MSC டிஃபைன் பண்ணுன்னு சொன்னா, MSC இஸ் a sugar in a coffee. சுகர் வந்து தன்னை மறைச்சுக்கிட்டு மத்த காஃபிக்கு இனிமை கொடுக்குற மாதிரி இவர் தன்னை உள்ள மறைச்சுக்கிட்டு, ஆனா இவருடைய அந்த ஸ்ட்ரென்த்ல தான் மற்றது 2 இருக்கு. அதுக்காக தனியா சுகரை சாப்பிட முடியாது, அதுக்காக திரிஞ்ச பால்ல வச்சு காஃபி குடிக்க முடியாது, அதுக்காக டிகாஷன் 3 நாள் முன்னாடி டிகாஷன் கொடுக்க முடியாது. அதுவும் நல்லா இருக்கணும். ஆனால் மத்த 2 தெரியுது. சோ நம்மளுக்கு லிரிக்ஸ் தமிழ் தெரியுது, நம்ம புரிஞ்சுக்கிறோம். ஆக்டர்னா ஆக்டர் மூஞ்சில கண்ணால பாக்குறோம், தெரியுது. மியூசிக் உள்ள இவ்வளவு நுவான்சஸ் இருக்கு. இதெல்லாம் வந்து அறிவே தெரியாம ஆனா நம்ம ரசிக்கிறோம், நல்லா இருக்குன்னு நம்ம. பட் இதெல்லாம் உள்ள தெரிஞ்சது அப்புறம் அவரோட கான்ட்ரிபியூஷன் எவ்வளவு இருக்குங்கிறது அட்லீஸ்ட் இப்ப அது தெரியணுங்கிறது தான் என்னுடைய விஷ். தேங்க்யூ. கிரேட் சார், கிரேட் சார். அடுத்த கொஸ்டின் சார், இது ரொம்ப முக்கியமான கேள்வி. நம்ம நிறைய பாடல்களை பற்றி, அவரோட கம்போசிங், ரெக்கார்டிங்கு, அவருடைய அரேஞ்ச்மெண்ட், இதெல்லாம் பற்றிலாம் நிறைய பேசிட்டோம் சார். தனித்துவமாக அவர் போட்ட BGM ஒரு டைட்டிலுக்காகட்டும், இந்த இல்லைன்னா படத்தோடைய நடுவில் ஒரு பர்டிகுலர் சீனை எஸ்டாப்ளிஷ் பண்ணுறதாகட்டும்,
த்ரில்லர் இந்த மாதிரி ஜானர்ல அவர் போட்டிருப்பாரு. ஆ. எந்த மூவி உங்களுக்கு தெரிஞ்சு பயங்கர ஹைலைட் சார்? நான் 2 மூவி சொல்லலாம். ஆக்சுவலா வந்து பாத்தீங்கன்னா நிறைய மூவி இருக்கு. பட் ஸ்பெசிஃபிக்கா சொல்லணும்னா நெஞ்சம் மறப்பதில்லை இருக்கு இல்லையா? ஆமா. நெஞ்சம் மறப்பதில்லை வந்து படம் யூடியூப்ல இப்ப கூட இருக்கு. எல்லாரையும் பார்க்க சொல்லுங்க உங்களோட இவங்கெல்லாம். ஆ. அதுல வந்து ஒரு 2 மணி நேரம் 10 நிமிஷம் தான் படம். ஆமா. ஓகே, அதுல கிட்டத்தட்ட ஒரு 20 நிமிஷம் 20ல இருந்து 25 நிமிஷம் வரைக்கும் படத்துல மொத்தமே ஹீரோ அந்த கல்யாண்குமார்ங்கிற ஒரு ஹீரோ, ஆ. அந்த பாழடைஞ்ச பங்களா, இவங்க 2 பேர் தான். இதை தவிர எம்எஸ்வி கிட்டத்தட்ட 20 நிமிஷம் 25 நிமிஷம். அப்கோர்ஸ் பிரேக்ல இன்டர்வல்ல வரும் மாறி மாறி வந்துட்டு இருக்கோம் ஒரு பிளாஷ்பேக்னால. வெறும் ரீ ரெக்கார்டிங் மியூசிக் மூலமாவே அந்த கதையை புரிய வைப்பார். அவனோட போன ஜென்மத்தோடைய கதை தான் அது. அந்த மியூசிக் மூலமாவே புரிய வைப்பார். அதுல 2 இடத்துல ஒண்டி அப்படி பாத்தீங்கன்னா சுசீலாவுடைய ஒரு அந்த நான் சொன்னல அந்த ஒரு அம்மி ஒண்ணு வரும். ஒரு இடத்துல தேவிகா வந்து ஒரு மாதிரி ஒரு பிளர்ரா இமேஜ் ஆகி ஒரு கோஸ்ட் மாதிரி ஒரு இமேஜ் ஒன்று காமிப்பாங்க. இதை தவிர பாக்கி உங்களுக்கு எல்லாமே பாத்தீங்கன்னா ஃபுல் அண்ட் ஃபுல் அந்த ஹீரோ கல்யாண்குமார் ஹீரோ, அந்த பங்களா எம்எஸ்வி, இதை நம்பி ஃபுல்லா ஸ்ரீதர் ஃபுல்லா பண்ணிருக்கிறார். நெஞ்சம் மறப்பதில்லை அது வந்து நிறைய பேர் வந்து தியேட்டர்ல பாக்குறச்சே பயப்படுவாங்க. அந்த மாதிரி திகில் பண்ற மாதிரி மியூசிக் போட்டிருந்தாரு. இன்னொன்று வந்து சிவந்தமன் ஒரு 7 நிமிஷம் சார். வெறும்ன ஸ்ரீதர் வந்து அப்பதான் ஃபர்ஸ்ட் ஃபாரின்ல ஷூட் பண்ணது. எல்லாத்தையும் சேர்த்து ஒரு 7 நிமிஷம் மியூசிக் போட்டிருக்காரு சார் படம் ஃபுல்லா. பியூட்டிஃபுல். அந்த மியூசிக் நீங்க கேட்டீங்கன்னு வச்சுங்களேன், அப்சார்பிங் மியூசிக். இதுக்கு சொல்ல வரேன்னா அது வந்து ஹிந்தியில ஒரே சமயத்துல பேரலல் ப்ரொடக்ஷன் ஹிந்திலையும் தமிழ்லையும் இவர் 7 நிமிஷத்துல போட்டிருக்காரு. அது ஹிந்தியில கிடையவே கிடையாது. ஓகே, ஐ டோன்ட் நோ ஃபார் வாட் ரீசன், பட் தமிழ்ல இருக்கு சார். இத சொல்லிட்டீங்க, ஓபனிங் கிரெடிட்ஸ்க்கு சொல்லுங்க சார். டைட்டில் ஸ்கோர்ஸ். எம்எஸ்சியோட டைட்டில் ஸ்கோர் நீங்க பாத்தீங்கன்னா உங்களுக்கு டைட்டில் ஸ்கோர் நல்லா கவனிக்கணும். எம்எஸ்சியோட என்னன்னா அந்த கதை தெரிஞ்சிடும், அந்த ஸ்டோரியை கொண்டு வந்துருவார் சார். உத்தரவேன்றி உள்ளவான்னு ஒரு டைட்டில் ஸ்கோர் இருக்கு. அதுல வந்து உத்தரவேன்றி உள்ளவோட ஸ்டோரி என்னன்னா 3 பசங்க பேச்சுலர்ஸ் வில் சேஸ் a lady will chase a girl. அப்ப ப்ரொபோஸ் பண்றதுக்கு அதுல ஒருத்தன் தான் ஜெயிப்பான். இந்த கான்செப்ட் அந்த டைட்டில் ஸ்கோர்ல கொண்டு வந்திருப்பாரு. ரெண்டாவது ஒரு காமெடி படம்ங்கறதால அந்த காமெடியாவே இருக்கும் ட்ராக். சோ டு யூ மீன் டு சே ஒரு தீமாட்டிக் ஸ்கோரா வச்சிருவாரு அது? எக்ஸாக்ட்லி. அப்போ படம் ஃபுல்லா வர்ற அந்த தீமாட்டிக் ஸ்கோர்ல எது சார் பெஸ்ட்? அவர் பொறுத்தவரை டைட்டில் ஸ்கோர் இருக்குல்ல, டைட்டில் ஸ்கோர் ஒரு ஜஸ்ட் ஒரு கிஸ்ட் ஆஃப் தி மூவி. டைட்டில் ஸ்கோரை பார்த்துட்டு நீ வீட்டுக்கு போறனா போயிடலாம்பா அப்படிங்கிற மாதிரி தான் அர்த்தம். ரொம்ப அவசரமா ஏதாவது அர்ஜென்ட்டா மீட்டிங் இருக்குன்னா வந்து டைட்டில் ஸ்கோரை பார்த்துட்டு போயிரு தம்பி, உனக்கு கதை புரிஞ்சிடும் அப்படிங்க. கலங்கரை விளக்கம் டைட்டில் ஸ்கோர். அப்புறம் ராமன் தேடிய சீதை. ஓகே. கௌரவம் டைட்டில் ஸ்கோர் பார்த்தா கிளியரா தெரிஞ்சிடும் சார். 2 பேர் கான்ட்ராஸ்டிங் மூடு. ஒரு பையன் ரொம்ப ட்ரெடிஷனல் சென்டிமெண்டலா இருக்கிறவன், பயங்கரமா இதுவா இருக்கக்கூடிய ஒரு பெரியப்பா. அந்த 2 கான்ட்ராடிக்டிங் இன்ஸ்ட்ருமெண்ட் யூஸ் பண்ணிருப்பாரு. இன்ஸ்ட்ருமெண்ட் டிஃபைன் பண்ணுவாரு. பியூட்டிஃபுல். இன்ஸ்ட்ருமெண்ட் டிஃபைன் பண்ணுவாரு. அவர் மாதிரி டைட்டில் ஸ்கோர் அவர்லாம் வந்து இதே மாதிரி போர்ட்டர் கந்தன் ஒரு படம் 1955. ஆமா ஆமா ஆமா. அதுல வந்து போர்ட்டர் கந்தன் ரயில்ல தான் அந்த படமே மறையா. ரயில்வே ஸ்டேஷன் ரயில்ல தான் அந்த ஃபுல்லா டைட்டில் ஸ்கோர் பாத்தீங்கன்னா ட்ரெயின் சம்பந்தமாவே இருக்கும். ஓகே ஓகே ஓகே. கிட்டத்தட்ட பாத்தீங்கன்னா ஒரு சிம்பனிக் அரேஞ்ச்மென்ட்ல இருக்கும் அதெல்லாம். அப்புறம் சண்டிராணி டைட்டில் ஸ்கோர்ஸ். இதுக்கு சொல்ல வரேன்னா கட்டிங் அக்ராஸ் 19 அவர் ஆரம்பிச்சது 52ன்றான். 54வது வருஷம் 53வது வருஷம் படத்தெல்லாம் சொல்லிட்டு அதுக்கப்புறம் பின்னாடி சிறையில பாத்தீங்கன்னா எம்எஸ்சிஏ டைட்டில் ஸ்கோர் எப்படி பண்ணணுங்கிறது டைரக்டர் அவரும் பேசிக்கிட்டே பண்ணுவாங்க. அது மாதிரியே ஒரு பிக்சரைஸ் பண்ணி இருக்காங்க டைட்டில் ஸ்கோரை. பியூட்டிஃபுல் சார். So that means it's not the title score அவரே பண்றது இல்ல. The director will sit behind him and he will say that இந்த படத்துல எனக்கு இதெல்லாம் இருக்கு, இதெல்லாம் எனக்கு வேணும். So அவரும் அந்த மாதிரி இது பண்ணுவாரு. It's not only the title score re-recording தவிர தீம் மியூசிக்ன்றாங்க. அவர் தான் சார் முதல்ல சினிமா படத்துல தீம் மியூசிக்னு இன்ட்ரோடியூஸ் பண்ணது. இந்த தீம் மியூசிக்னா எப்படி வரும்னா ஒரு படத்து உள்ள ஏதாவது ஒரு தீம் இருக்கும். உதாரணமா அன்பேவா எடுத்துக்கோங்க. அன்பேவா படத்துல வந்து பாத்தீங்கன்னா இந்த எம்ஜிஆர் சரோஜா 2 பேரும் ஒருத்தரை ஏமாத்திப்பாங்க. ஆமா ஆமா ஆமா. ஒருத்தரை ஏமாத்தினே இருப்பாங்க கொஞ்ச நாள் வரைக்கும். அந்த ஏமாத்துறதுக்கு ஒரு மியூசிக் தான் இது. வந்து மாத்தி வெவ்வேறு இன்ஸ்ட்ருமெண்ட்ல மாறி அந்த படம் ஃபுல்லா வராது. எது வரைக்கும் அவங்க ஏமாத்துறாங்களோ அது வரைக்கும் வரும்.
ஒன்ஸ் அவங்க தே பிகம் லவர் அதுக்கப்புறம் வராது. அதே மாதிரி படகோட்டியில தீ மியூசிக் 1000ல் ஒருவன். இந்த ஜெயலலிதா வந்து எம்ஜிஆர் கிட்ட வந்து அவளை போய் கடல்ல புடிச்சு எடுத்துன்னு வந்துருவாங்க. நான் என்ன கல்யாணம் பண்ணிக்கோன்னா எம்ஜிஆர் ரெஃப்யூஸ் பண்ணுவாரு. அவங்க 2 பேரும் பேச்சே இருக்காது, வெறும் ஆக்ஷன்ஸ் தான் இருக்கும். அந்த தீ மியூசிக் ஒன்று இருக்கும். அந்த தீ மியூசிக் வந்து டைட்டிலையும் வரும். இதுல இன்னொன்னு சொல்றேன் கேளுங்க, இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு விஷயம். சந்திரோதயம் ஒரு படம் இருந்தது. அதுல வந்து எங்கிருந்தோ ஆசைகள், ஹைலி வெஸ்டர்னைஸ்டு ஆர்கெஸ்ட்ரேஷன். அப்சல்யூட்லி. என்ன உங்களுக்கு தபலா எல்லாம் கிடையாது, இல்ல தபலா மிருதங்க எல்லாம் கிடையாது, பயங்கர ஹார்மனி சார். அதுல பயங்கர ஹார்மனி, டபுள் பேஸ்ல நிறைய கேட்கும். கரெக்ட், கேட்கும். அந்த ஏன் அந்த மாதிரி வெஸ்டர்னைஸ்டு பண்ணிருக்காங்கன்னா, அந்த பொண்ணு அப்பதான் பாப்புலாம் வெட்டின்னு இருக்கும். இருக்கு நம்மளோட என்ன லேடிஸோட கல்யாணத்துல கெட்டி மேளம் கட்டுற கல்யாணம், தங்க தாலி கட்டுற சீர் விலங்கு மாத்திர கல்யாணம், என்னடி கல்யாணம், அடி கல்யாணம், உங்க கல்யாணம் அப்படின்னு நம்ம இதை கிண்டல் பண்ணிட்டு ஒரு ஹை சொசைட்டில இருக்கக்கூடிய ஒரு பொண்ணு, அந்த பொண்ணு ஒரு ஆடவன் கைப்பட்ட உடனே அந்த அனுபவத்துல அந்த ஃபீலிங்ல வரது அந்த எங்கிருந்தோ ஆசைகள். அந்த மாடர்னைட்டுங்கிறதுக்காக அந்த மாதிரி ஒரு மாடர்னா அந்த வெஸ்டர்ன் மியூசிக் எல்லாம் வச்சு போட்டாரு. ஆனா அதே பொண்ணு அவன் அதுக்கப்புறமா அவனை லவ் பண்ணி அப்படியே மாறிடும். அந்த பொண்ணு டிரான்சிஷன் பாப்பெல்லாம் வச்சு எல்லாம் மாறினது போய் பின்னலுக்கு வந்துடும். அங்கதான் சந்திரோதயம், அங்க ஃபுல்லா தபலா மிருதங்கம் என்ன வேணும் அத்தனை வரும். சென்டிமெண்டலான மியூசிக். சோ ஒரு படத்திலேயே ஒரு பாட்டை இப்படி ஒரு பாட்டு அப்படின்னு கதை மூவ் ஆகிற மாதிரியே பாட்டு மூவ் ஆகுது. ஒரு பாட்டு போறதுக்கே இந்த காலத்துல எல்லாம் 1000 யோசிக்க வேண்டியிருக்கு நம்மளுக்கு. எப்படி யோசிக்கிறாரு பாருங்க. நாட் only that, with so much of limitations. சார் நிறைய விஷயங்கள் சொன்னீங்க. மெல்லிசை மன்னர் இல்ல அவரு, மெல்லிசை சக்கரவர்த்தி. ஐ டிக்ளேர் யூ as the number 1 music analyst I have seen about MSV. நீங்க வந்து ஒரு மிகப்பெரிய ஜாம்பவான் சார். ரொம்ப நிறைய டெப்த் இன்ஃபர்மேஷன் கொடுத்தீங்க. அன்ஃபர்கெட்டபிள் இன்டர்வியூ சார். எனக்கு thank you so much for coming and honoring us. Thanks for சந்தானா டாக்ஸ். ஆக்சுவலா என்ன பாத்தீங்கன்னு வச்சுங்களேன், நானும் MSV யோட பாட்டை கேட்டேன்னா அடக்கம் வந்துடணும். நீ அவர் என்னதான் பெருசா இதுன்னு சொன்னாலும் நானும் ஒரு சின்னதா அந்த மாதிரி ஒரு எம்எஸ்சிங்கிற ஒரு ஆழ்கடல்ல உள்ள மூழ்கிய ஒரு முத்தை எடுத்து இந்த மாதிரி 2 சொல்லியிருக்கிறேன். இது வந்து நீங்க யோசிச்சு பார்க்க சம்மதமா இருந்தா எடுத்துக்கலாம், இல்லைன்னு வச்சுக்கோங்களேன் ஒண்ணுமே கிடையாது. ஏன்னா ஒவ்வொருத்தர் பார்க்கிற பார்வை தான் அது. ஆனா பார்வையில ஆனா ஷுவரா ஒரு கன்சிஸ்டன்டா இருக்கணும். ஒரே பாட்டுக்கு ஒரே சுச்சுவேஷனுக்கு பல விதமான கோரிலேட்டடா இருக்கிற சப்ஜெக்ட் எல்லாம் சொல்றாங்க. ஏன்னா கன்சிஸ்டன்சி மெயின்டைன் பண்றாரு, ஆக்சிடென்ட் எல்லாம் கிடையாது. கான்சியஸா இஸ் டூயிங் இட் அப்படிங்கிறது தான் என்னோட இது. தேங்க்யூ சோ மச் சார். இவ்வளவு பேர், இவ்வளவு புகழ், இவ்வளோ பேர் உட்காந்துருக்கீங்க, இவ்வளோ பேர் பாராட்டுறாங்க. இதெல்லாம் எம்எஸ் விஸ்வநாதன்கிற மெல்லிசை மன்னர் இட்ட பிச்சை. எம்எஸ் விஸ்வநாதனை சந்திப்பதற்கு முன்னால் எனக்கு சோற்றுக்கே வக்கில்லை. சந்தித்த பிற்பாடு சோறுதுங்க நேரமே இல்லை, சொல்றதுக்கு வார்த்தையே இல்லை. ஏன்னா எனக்கு மனசில் என்னுடைய நாடி நரம்புகளில் ஊறிப்போன இசையெல்லாம் அவருடைய இசைதான், அவரிட்ட பிச்சை தான். MS விஸ்வநாதன் அமரர் MSV அவர் இசை சுவாமி, இசை கடவுள். உள்ளம் என்பது ஆமை, அதில் உண்மை என்பது ஊமை.